ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் 10ஆம் வகுப்பு தமிழ் பொதுத் தேர்விற்கான மிக மிக முக்கியமான வினாக்கள். என்னென்ன குருவினா படிக்கணும், என்னென்ன சிறுவினா படிக்கணும், நெடுவினா நீங்க என்னென்ன படிச்சிருக்கணும், கட்டுரை பொது கட்டுரை என்னென்ன படிக்கணும், அணிகள் என்னென்ன கேட்பாங்க, இலக்கணத்துல இருந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா 100 out of 100 எடுக்கிறதுக்கு நீங்க படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் நான் சொல்ல போறேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க தமிழ்ல சென்டம் போட மாட்டாங்களே அப்படின்னு. பட் லாஸ்ட் ஒரு சில வருஷங்களா பார்த்தீங்க அப்படின்னா சென்டம் தமிழ்லையும் போடுறாங்க. ஸோ நீங்க எழுத்துப்பிழை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம நீட்டா பிரசன்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால சென்டம் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால சென்டம் எடுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்க படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் நான் சொல்றேன். ஸோ ஒன் வேர்டு ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு பாத்தீங்க அப்படின்னா புக் பேக் ஒன் வேர்டு வந்து உங்களுக்கு 15 கொஸ்டின். மொத்தம் அந்த 15ல 12ல இருந்து 13 கொஸ்டின் வந்து புக் பேக் கேட்பாங்க. ஸோ அதனால வந்து புக் பேக் ஒன் வேர்டு வந்து தரவா படிச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து புக் பேக்ல இருந்து தான் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது குருவினா செய்யுள்ள இருந்து என்னென்ன படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து வினாயன் 16வது கொஸ்டின் வந்து விடைக்கேற்ற வினா அமைக்க அவங்க ஒரு ஆன்சர் கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து கொஸ்டின் மாதிரி எழுதணும். ஸோ கொஸ்டின் மார்க் போட்டுக்கணும்ல. நீங்க கொஸ்டின் எழுதிட்டு நிறைய பேர் வந்து கொஸ்டின் மார்க் போட மறந்துடுறீங்க. கொஸ்டின் மார்க் போடல அப்படின்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க ஃபுல் மார்க். ஸோ அதனால கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து 21வது கொஸ்டின் கட்டாய வினா திருக்குறள் பாத்தீங்க அப்படின்னா எது கேட்பாங்கன்னு யாராலே சொல்ல முடியாது. மனப்பாட திருக்குறள் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. பேலன்ஸ் நீங்க எழுத வேண்டிய 2 கொஸ்டினுக்கு நீங்க என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். மார்க் பண்ணிக்கோங்க. நீங்க படிக்கிற கைடு அப்படி இல்லாட்டி புக் எதை வேணாலும் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு பேனாவோ பென்சிலோ எடுத்து குறிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கொஸ்டின்லாம் நல்லா படிச்சுங்க. கண்டிப்பா இதை தாண்டி வேற கொஸ்டின் வரவே வராது. அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல நான் இதுக்கான பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிடுவேன். நீங்க வாட்ஸ்அப் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணலாட்டி டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த பிடிஎஃப்பும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல முடிஞ்சா கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நான் வாட்ஸ்அப் சேனல்ல பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுறேன். நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சோன்னே ஆன்சருக்கு ஸ்டடி பிளான் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மண்ணும் சிலம்பே மணிமே கலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமை இவ்வரிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள 50 காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வசன கவிதை குறிப்பு வரைக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மால் பொருளும் இலக்கண குறிப்பும் தருக. அதுவும் மிக மிக முக்கியமான ஒரு வினா. இரடிப்பொம்மல் பெருகுவீர் இத்தொடர் உணர்த்தும் பொருளை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள் யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லாருக்கு அடுக்கிய கோடி உன் இந்த குரட்பாவில் வரும் அளபடைகளை எடுத்து எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பார்த்துக்கோங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நச்சப்படாதவன் செல்வம் இத்தொடரில் வண்ணமிட்ட சொல்லுக்கு பொருள் தருக. பட் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா இங்க வந்து கலர் பண்ணி காமிக்க மாட்டாங்க. சோ அதனால அடிக்கோடு இட்டிருப்பாங்க, இல்லாட்டி போல்டு லெட்டர்ல கொடுத்திருப்பாங்க. இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை குறிப்பிடுக அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் மாற்றும் பாங்கினை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. பாசவர் வாசவர் பல்நிலை விளைஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் வணிகர்கள் யாவர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வையம் குறிப்பு வரைக. இந்த 13 கொஸ்டின்ஸ் நீங்க கண்டிப்பா படிச்சிருக்க வேண்டிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. அடுத்தது வந்து 5 குருவினா கேட்பாங்க. இதுக்கு நீங்க படிக்க வேண்டிய கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா வேங்கை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களை விரித்து எழுதுக. மேலும் தொடரில் அமைக்க. வினா எத்தனை வகைப்படும் அவை யாவை. விடை எத்தனை வகைப்படும் அவை யாவை. எழுது என்றால் விரைவு காரணமாக எழுது என்றால் என அடுக்கு தொடரானது. சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணம் தருக. புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரல் வெண்பாவின் இலக்கணம் இந்த இலக்கணத்தை பொறுத்தவரை குரல் வெண்பாவின் இலக்கணம், வெண்பாவின் இலக்கணம், ஆசிரியப்பாவின் இலக்கணம் மூணையுமே பாத்துக்கோங்க. சிறுவினாவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று 10 வினா வந்துடும். ஒரு பேரா கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அது நீங்க எழுதிடலாம். அடுத்தது புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இது போல் இளம் பயிர் வகை 5 பெயர்களை தொடரில் அமைக்க. அது பாத்துக்கோங்க. அடுத்தது சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக் கொள்வது போல் ஒரு உரையாடல் அமைக்க. அப்படி இல்லாட்டி பூங்காற்றும் மின்விசிறி காற்றும் அந்த மாதிரி கேட்பாங்க. பாத்துக்கோங்க. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இடம் சுட்டி பொருள் விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெயகாந்தன் தம் கதை மாந்தர்களின் சிறந்த கூறுகளை குறிப்பிட தவறுவதில்லை என்பதை அசோகமித்திரன் கூறுகிறார். இக்கூற்றை மெய்ப்பிக்கும் செயல் ஒன்றை தர்க்கத்திற்கு அப்பால் என்னும் கதை வாயிலாக மெய்ப்பிக்க. சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த சிறுவினா 2 சிறுவினா நீங்க அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும் 3 மார்க். அதுல 1 மனப்பாட பாட்டு கேட்டுருவாங்க. 34வது கொஸ்டின். சோ மனப்பாட பாட்டுமே எது வேணாலும் கேட்கலாம். கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், அன்னை மொழியே. சோ எது வேணாலும் கேட்கலாம். யாருனாலுமே சொல்ல முடியாது. 2 ஆப்ஷன் இருந்தாலுமே இப்ப கம்பராமாயணத்துல 2 பாட்டு இருக்கு. ரெண்டையுமே கூட அவங்க ஒரே கொஸ்டின்ல கேட்கலாம். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பின்னு. சோ அதனால நம்ம சொல்லவே முடியாது. சோ அதனால மனப்பாட பாட்டு நான் இல்ல, யார் இம்பார்ட்டன்ட் சொன்னாலும் அதை கேட்காதீங்க. மனப்பாட பாட்டு நீங்க எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது தமிழ் அழகனார் தமிழையும் கடலையும் இரட்டொரு மொழியும் பாங்கினை விளக்குக. தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரையர் சுட்டுவன யாவை.
கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுதலை கூத்தர் ஆற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது? மாறாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள ஊமை சுட்டும் செய்தியை விளக்குக. மன்னன் இடைக்காடனார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன்? அந்த கொஸ்டின். முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்வதாக கூப்பாரா கவி பாடுகிறார்? சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. இந்த கொஸ்டின் எல்லாம் பாத்துக்கோங்க. நெடுவினா, செய்யுள் நெடுவினா 38வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா முல்லைப்பாட்டுல உள்ள நெடுவினா, சிலப்பதிகாரத்துல உள்ள நெடுவினா, கம்பராமாயணத்துல உள்ள நெடுவினா, மலைப்படுகடாமல் உள்ள நெடுவினா. இந்த 4 நெடுவினாவை பாத்துக்கோங்க. மேக்சிமம் இந்த 4 நெடுவினால இருந்து ஒரு நெடுவினா கேட்டுருவாங்க. அடுத்தது மொழிபெயர்ச்சி திறனை பொறுத்தளவுல 2 3 மார்க் அட்டன் பண்ணணும். அதுக்கு அணியை பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா நிரல் நிறை அணி ரொம்ப இம்பார்ட்டன்ட், உவமை அணி ரொம்ப இம்பார்ட்டன்ட், தற்குறி பெற்ற அணி ரொம்ப இம்பார்ட்டன்ட், வஞ்ச புகழ்ச்சி அணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4 அணி ரொம்ப முக்கியமான அணி. இதை பாத்துக்கோங்க. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம், அதே மாதிரி நீங்க ஓசை பாத்துக்கணும். குரல் வெண்பாவின் ஓசை, ஆசிரியப்பாவின் ஓசை, வெண்பாவின் ஓசை. குறிப்பா ஆசிரியப்பா வெண்பாவின் ஓசை 1 வேர்ட்ல புக் பேக்ல நிறைய தடவை கேட்கறாங்க. சோ ஆசிரியப்பாவின் ஓசை அகவல் ஓசை, வெண்பாவின் ஓசை செப்பல் ஓசை. அது பாத்துக்கோங்க. அடுத்து வினா வகைகளை சான்றுடன் விளக்குக. வினா 6 வகைப்படும். அறிவினா, அரியா வினா, அந்த 6 வகை எழுதிட்டு அதை விளக்கணும். அது பாத்துங்க. ஆட்சி நீர் பொருள்கோள் சான்றுடன் விளக்குக. அழகீட்டு வாய்ப்பாடு கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். சோ அதனால அழகீட்டு வாய்ப்பாடு நல்லா பாத்துக்கோங்க. 40வது கொஸ்டின், காட்சியை கண்டு கவினுரை எழுதுதல். சோ எல்லா ஜென்ரலா நீங்க என்ன எழுதணும் அப்படின்னு ஒரு நோட்ஸ்ல கொடுத்துருக்கேன், அது பாருங்க. அப்படி இல்லாட்டி பேஜ் நம்பர் 23, 47, 68, 97, 182, 200 இந்த பேஜஸ்ல உள்ள காட்சியை கண்டு கவினுரை எழுதுதல் பாத்துக்கோங்க. அடுத்தது நிற்க அதற்கு தக இன்சொல் தீய சொல் இதெல்லாம் எல்லாத்தையுமே எதிர்மறையா மாற்றுது. சோ இது பாத்துக்கோங்க. அடுத்து ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம், இது நல்லா பாத்துக்கோங்க. அடுத்தது 8 மார்க் 8 மார்க் நெடுவினா கேட்பாங்க. ஒன்னு உரைநடை, துணைப்பாடம், பொதுக்கட்டுரை. இதுல நீங்க உரைநடையை பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா உங்கள் இல்லத்திற்கு வந்த விருந்தினர் உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாற்று, நாட்டின் முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவில் மாணவ பருவமும் நாட்டு பற்றும் என்ற தலைப்பில் மேடை உரை எழுதுக. அது பாத்துக்கோங்க. அடுத்தது தமிழின் சொல் வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட். துணை பாடத்தை பொறுத்தவரை புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளையும் அடுக்கு தொடர்களும் ஒலிக்குறிப்பு சொற்களும் புயலில் தோணிப்படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன? அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோவல்லபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விவரிக்க. கோவல்லபுரத்து மக்கள் கதை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கிறான் என்ற சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் குறித்து விவரித்து எழுதுக. இது பாத்துக்கோங்க. பொதுக்கட்டுரையை பொறுத்தளவுல தமிழ் இலக்கிய கல்வி மொழி. இந்த கட்டுரையும் சான்றோர் வளர்த்த தமிழ், விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் அரசு பொருட்காட்சி சென்று வந்த நிகழ்வு கட்டுரையாக்குக. இந்த 4ம் பாத்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ தமிழை பொறுத்தளவுல நீங்க படிச்சிருக்க வேண்டிய முக்கியமான குருவினா, சிறுவினா, நெடுவினா, கட்டுரை எல்லாமே நான் சொல்லிட்டேன்.